இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அந்த பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. திருப்பாடல் 133. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையிலே ஊற்ற பெற்ற நறுமணத் தைலம். அவர் தாடி வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையில் ஊற்ற பெற்ற நறுமணத் தைலம். அவருடைய தாடியிலிருந்து வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். திருப்பாடல் 133. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோவின் தலையினிலே ஊற்ற பெற்ற நறுமணத் தைலம். அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சீரோவின் மலைகள் மேல் இறங்குவது ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்து என்றுமுள்ள வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். மழைப்பொழிவு. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவருடைய வந்தார். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. தூயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். பணியுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிலைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் கொள்வர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புற்றி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
பொருட்டு வேட்டை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இறக்க முடியாத பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் இறக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் கடலை காண்பர். அமைதியை பெற்றோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் கடவுள் மக்களால் அழைக்கப்படுவர். நீதி பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதே கொள்ளாதே சொல்லும் பொழுது நீங்கள் பெயர் பெற்றவர்கள். மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு பகுதி. தலைவாசல் பங்கு 8ஆம் வகுப்பு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம். மலைப்பொழிவு. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அங்கே வந்தார். அவன் திருவாய் வளர்த்து கற்பித்தவை: ஏழை ஏறைக்குள்ள பேர் பெற்றோர் எனில் அவர்கள் விண்ணரசு உரியது. துயருவோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர் தன் நாட்டை உருவச்சத்தாக்கிக் கொள்வர். நீதி நாட்டும் வேண்டிக் கொண்டோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் இறக்கப் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் எனில் கடவுள் மக்கள் எனப்படுவர். நீதி பொருட்டு துன்புறுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றீர்கள். மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். நல்லா கிளாஸ்